க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாம மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூறலாம் என கிறிஸ்து இயேசுவுக்குள் விரும்புகிறேன். அன்பானவர்களே, நேற்றைக்கு நான் தேவாலயத்து கடந்து சென்றுவிட்டு வீட்டிற்கு வருவதற்காக சென்னை ஹால்டா பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னை தெரியாத ஒரு நபர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் எனக்கு முன்பாக வந்து நின்றார். அவர் என்னிடம் கேட்டார், எங்கு போக வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், குறிப்பிட்ட பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நான் அந்த இடத்திற்கு போக மாட்டேன், அதற்கு முன்பாக நான் திரும்பி விடுவேன் என்று சொன்னார். அங்கே உங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். நான் சரி பிரதர் என்று சொல்லி அவருடைய இரு சக்கர வாகனத்தில் ஏறினேன். குறிப்பிட்ட பகுதியில் அவர் என்னை கொண்டு விட்டார். கொண்டு விட்டவர் என்னிடம் சொல்லுகிறார், பிரதர், நீங்கள் இந்த வாகனத்தை கொண்டு செல்லுங்கள், நாளைக்கு என்னிடம் என்னுடைய வாகனத்தை கொடுங்கள், அல்லது நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் வந்து எடுத்துக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே எனக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னை தெரியாத ஒரு நபர் சென்னையில் அவருடைய வாகனத்தை என்னிடம் தந்து விடுவதாக உறுதியளிக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னிடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு பஸ்ஸில் செல்வதற்கான கேஷ் இருக்கிறதா என்று கேட்கிறார். நானும் சொன்னேன், என்னிடம் கேஷ் இருக்கிறது என்று சொல்கிறேன். காட்டுங்கள் என்று சொன்னார். நான் காட்டினேன். என்னிடம் கேட்டார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், கன்னியாகுமரியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் என்னிடம், பொதுவாக கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பகுதி, நாகர்கோவில் பகுதியில் உள்ளவர்களெல்லாம் சீக்கிரம் பொய் சொல்ல மாட்டார்கள், நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டார். உண்மையாகவே அவர் என்னை அந்த நடு இரவில் ரொம்ப விசாரித்தார், ரொம்ப எனக்கு உதவி பண்ணினார். அவருடைய வாகனத்தை எனக்கு தருவதாக உறுதியளித்தார். உண்மையாகவே ஏசப்பாவினுடைய இரக்கம் என் கூட இருந்ததினால்தான் அவர் எனக்கு உதவினார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், எப்போதுமே நாம் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. நானும் அவர் செய்த நன்மைகளை சிந்தித்தேன். நானாக இருந்தால் இப்படி கண்டிப்பாக செய்திருக்க மாட்டேன். நாமும் பல நன்மைகளை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்வோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.